வடக்குல இருந்து வர்றவங்க எல்லாம் தமிழ்நாட்டை கழுவி ஊத்துறாங்க. பாலனும் நினைக்க வர்றாங்க பத்தியெல்லாம், ட்ரெயின்ல டெய்லி 1000 பேர் வந்து இறங்குறாங்க. அவங்க இந்த வேலையை பார்க்கல. தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைச்சு வர்றாங்க இல்லைங்களா? அவங்க வார்த்தைக்கு வார்த்தை தமிழ்நாடு ஒரு மோசமான மாநிலம், தமிழ்நாட்டு மக்கள் டெவலப்பே ஆகாம இருக்காங்க. வடக்குல போய் பாருங்க, இந்தியா முழுக்க டெவலப் ஆயிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் அப்படியே கெட்டு குட்டி சவரா இருக்கு. இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்து டெவலப் பண்றதுக்கு எங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அங்கேருந்து வருது. அதுக்கு இங்க இருக்கிற சில கூட்டம் சால்தா அடிக்குது. ஆமா, ஐயா சொல்றதுதான் சரி, ஐயா தான் காப்பாற்ற முடியும். ஆனா அவங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மை, நாம முழுக்க முழுக்க பொய் தான் சொல்றோம் அப்படின்றது அங்கேருந்து வர்றவங்களுக்கு தெரியும். இங்கேருந்து அவங்களுக்கு சால்ரா போடுறாங்க இல்லையா, அவங்களுக்குமே நல்லாவே தெரியும். ஒரு நாளும் தமிழ்நாட்டுக்கு நம்ம பக்கத்துல நிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நேற்று இந்த டெவலப்மெண்ட் கிடையாது சார். இதை யாரும் ஒரு ஆள் எடுத்துட்டுலாம் போயிட முடியாது. தொடர்ந்து 50 வருஷமா காமராஜர் காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் வரைக்கும் நம்ப முடியல, ஒத்துக்க முடியல, ஏத்துக்க முடியலனாலும் இதுதான் நெசம். அவங்க 50 வருஷமா பட்ட பாடுதான் நம்ம இன்னைக்கு தனியா நிக்கிறோம். அதாவது இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்டும் செய்ய முடியாததை தமிழ்நாடு செய்யுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்மள ஆட்சி பண்ணவங்க தான், நம்மள வழி நடத்தினவங்க தான். சிம்பிளா சொல்றேன், தமிழ்நாடு இந்தியாவில் தனி நாடு தான், இன்னும் வாங்கலையே தவிர அது ஒரு வெளிநாடு மாதிரி தான். மொத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்கள, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டும் எடுத்துங்க, தமிழ்நாடோட ப்ராக்ரஸ் கார்டு தனியா நிற்கும். அதை கூப்பிட்டு வச்சு இங்கதான் வெளியில வச்சு திட்டுவாங்களே தவிர, அரசாங்கம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள மத்திய அரசு அங்க ஒவ்வொரு முறையும் எது பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்றப்ப கூப்பிட்டு வச்சு தனியா பாராட்டுவாங்க. ஆனா அந்த பாராட்டுறதை யாருக்கும் தெரியாம பார்த்துக்குவாங்க, அவ்வளவுதான். ரிப்போர்ட்டை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும் சார். சிம்பிளா ஒரு விஷயம், நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல மட்டும்தான் கழுத்துல, காதுல, கையில, காலுல இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தொங்க தொங்க நகை போட்டு போவாங்க. வடக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் எவனு தங்கத்தை வெளியில போட்டு தரதரன்னு சுத்தலாம் மாட்டாங்க. ஏன்னா போயிட்டு வந்தானா வர்றப்ப வருங்கலத்தோட தான் வரணும். ஏன்னா ஊரு அந்த அளவுக்கு நாரி கிடக்குது அங்க. நெசமாத இப்போ இங்க பொழைக்க வர்றாங்க இல்லையா, அவங்க ஏன் இங்க பொழைக்க வர்றாங்க, ஏன் மற்ற ஸ்டேட்டுக்கு போக மாட்டேன்றாங்க, ஏன் இங்க அதிகமா குமிகிறாங்க? ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு அங்க ஒரு நாளைக்கு சம்பளம் வெறும் 300 ரூபாய். வர்றவன் தனியாவா வர்றான், கூட்டம் கூட்டமா இல்ல, குடும்பம் குடும்பமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன் அங்கே அப்படி டெவலப்மெண்ட் பயங்கரமா, தமிழ்நாடு ரொம்ப டவுன்ல இருந்துச்சுன்னா ஏன் அங்கேருந்து எல்லாரும் இங்க வர்றாங்க? வர்றவனுக்கு இங்க தெரியும்ல பொழைக்க முடியுமா, இல்ல இதுக்கு நம்ம ஊரே எவ்வளவு பற்று, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஊர் போயிடலாம் போவாங்களா? வர்றவன் இங்க செட்டில் ஆயிடுறானே, ஏன் செட்டில் ஆகுறான்? தமிழ்நாடு அவ்வளவு டவுனா இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு பொழைக்க முடியலன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏன் மறுபடியும் ஓடி போறாங்க சார்? ஏன் இங்கே உட்கார்ந்துருக்காங்க? ஓடி போக வேண்டியதானே, இல்ல கூப்பிட்டுக்க வேண்டியதானே? அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க ஊருக்காரங்க வந்ததுனாலதான் உங்க ஊர் அவ்வளவு டெவலப் ஆச்சு. ஏப்பா நீங்க உங்க ஊரை தியாகம் பண்ணிட்டு எங்க ஊரை டெவலப் பண்றீங்க? அந்த தியாகிகளை நீங்க கூப்பிட்டு போயிட்டு உங்க ஊரை டெவலப் பண்ண வேண்டியதானே? ஏன் அதை பண்ண மாட்டேன்றீங்க கேட்டா அதுக்கு பதில் சொல்லாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஒண்ணு இல்ல, சிம்பிளான ஒரு விஷயம், தமிழ்நாட்டை தாண்டி ட்ரெயின்ல எங்கேயாச்சும் நீங்க நிம்மதியா உங்க சீட்ல படுத்து தூக்கிட்டு போயிட முடியுமா? தமிழ்நாட்டை தாண்டி ஏன் எதுக்குன்னு கேள்வி கூட கேட்க முடியாது. ஆனா இப்பயும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த வேலையை இவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ஊர் பழக்காது, அவங்க ஊர் பழக்கம். நம்ம ஊர்ல அடிக்கடி சொல்லுவாங்க இந்த டிரான்ஸ்போர்ட்டும்பாங்க. அதான் ரோடை பத்தியா குண்டு குழியுமா இருக்கு, இந்த ரோட்ல மனுஷன் போவானா, அங்கே போனா. போயிட்டு மற்ற ஊர்களை பாருங்க சார், ஒரு 4 ஸ்டேட் வெளியில சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த நரேஷன்ல செட் பண்றாங்க தமிழ்நாடு ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருக்குன்ட்டு. தமிழ்நாடு மோசமான நிலைமையில இருக்கான ஒரு 4 ஸ்டேட்டை சுத்தி பார்த்துட்டு வந்தா நமக்கு புரிஞ்சு போயிடும். டேட்டாவெல்லாம் தேவையே கிடையாது. போய் பாருங்க, மத்திய பிரதேசம், பீகார், அஸ்ஸாம், ஒடிசா, போய் ஹரியானா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. சுத்தி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்க எந்த ரேஞ்சில் வச்சிருக்காங்க, நம்ம எந்த ரேஞ்சில் வச்சிருக்கோம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்கும் இந்த ரோட் கனெக்டிவிட்டின்றது ஒன்று உண்டு. குண்டும் குழியுமா இருக்கத்தான் செய்யுது. கான்ட்ராக்டர் காசு அடிக்கத்தான் செய்யறான். டெவலப் பண்ணணுன்ற எண்ணத்தோட போட்டிருக்காங்க. நம்ம ஊர் அப்படியே சொர்க்க பூமி, அப்படியே பயங்கரம் எல்லாரையும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. கஷ்டம்னா என்னன்னு அப்படிலாம் யாரும் கதையெல்லாம் சொல்லல. இங்கேயும் எல்லா பிரச்சனையும் இருக்கு.
பொண்ணுங்க பிரச்சனை இருக்கு, சேஃப்டி பிரச்சனை இருக்கு, ஊழல் பிரச்சனை இருக்கு, லஞ்ச பிரச்சனை இருக்கு, ஏமாத்துறது இருக்கு, எல்லாம் இருக்கு. மற்ற ஊர்ல இருக்க அரசியல்வாதி மாதிரியே நம்ம ஊர்லயும் எல்லாரும் காசு அடிக்கிறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா மற்ற இடத்துல இருக்கிறத காட்டிலும் நம்ம ஊர்ல கம்மியாத்தான் இருக்கு. மெடிக்கல் டூரிசம்னு ஒன்று உண்டு இல்ல, இந்தியாவில் மெடிக்கல் டூரிசம் எங்க தெரியுமா அதிகமா வருது? தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமா வருது. இந்தியாவில ஃபாரின் மட்டும் கிடையாது, இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்லயே மெடிக்கல் ஏன் இங்க வர்றாங்க எல்லாரும்? எதுக்கு இங்க வந்து எதுக்கு படிக்கணும்? இங்க வந்து எதுக்கு வந்து அவங்க மருத்துவம் பார்க்கணும்? இங்க வந்து எதுக்கு அவங்க வேலை பார்க்கணும்? மற்ற இடத்த காட்டிலும் இந்த இடம் பெட்டரு. இது அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஆளுகளுக்கு தான் தெரியாது. அதாவது எப்பயுமே கையில நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்கள, கையில இருக்கிற விஷயம் நமக்கு தெரியாது. நமக்கு கையில இல்லாம இங்கிட்டு சின்னூண்டு ஏதாச்சும் தவறி போய் கிடக்கும். அந்த விஷயம் நமக்கு கண்ணை ஊர்த்திக்கிட்டே இருக்கு, பாரு அது நம்ம கிட்ட இல்லை, அது நம்ம கிட்ட இல்லை. இல்ல அதுதான் சார் நம்மளோட மென்டாலிட்டி. 10 விஷயத்துல 8 விஷயம் நம்ம கையில இருக்கிறப்ப 2 விஷயம் இருக்காது, அங்க 10மே இருக்காது. ஆனா அதை பத்தி ஒரு பையன் இங்க எவனுமே எங்கேயுமே எதுக்கு எக்காந்தம் கொண்டு பேசவே மாட்டான். ஒண்ணு இல்ல, இந்த சொல்றாங்கல்ல இந்த நீர் வளம் நில வளம், ஐயா காமராஜர் பவானி சாகர் போட்டாரு, மேட்டூர் போட்டாரு, சாத்தனூர் போட்டாரு, ஊரு பூரா ஐயா காமராஜர் ஊரு பூரா ஸ்கூல் திறந்து வச்சாரு, ஐயா எம்ஜிஆர் சோறு போட்டாரு, ஐயா கருணாநிதி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு, அம்மா ஜெயலலிதா இருக்கிற எல்லாருக்கும் சைக்கிள் லேப்டாப்னு அள்ளி கொடுத்து விட்டாங்க, ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு சத்துணவு காலையில மத்தியானம் போட்டது இப்ப காலையில போடுறாரு. இருக்கிற எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் டெவலப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு அவங்களால முடிஞ்சதை போட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்து கொண்டு போகணும். நாம முழுசா வளர்ந்துட்டோம், இந்தியாவிலே பெருசா வளர்ந்துட்டோம் அப்படிலாம் எந்த கதையும் யாரும் இங்க சொல்ல போறது இல்லை. ஆனா வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. மற்ற ஸ்டேட்டுகளை பீட் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படின்றது ரெக்கார்டு. போய் பார்த்தோம்னா தெரியும். இங்க எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? ஒழுங்கா நடக்கலதான். ஒழுங்கா நடக்கிறதுக்கு எங்க என்ன பண்றது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நல்லது பண்றது நிறைய செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நல்லது பண்றது எங்க செய்ய விடுறாங்க? பிரச்சனை அங்கதானே இருக்கு. ஏதாச்சும் ஒரு இடையில ஏதாச்சும் இந்த மாதிரி உள்ள கொண்டு வந்துருவாங்க இல்ல, பல விஷயங்களை போராடி வாங்க வேண்டியதா இருக்கு. இன்னமும் நமக்குள்ள நம்ம கொஞ்சம் தைரியமா நிக்கிறோம் அப்படின்னா நம்மளை வச்சுக்கிறதுக்காகத்தான், அடுத்தவன் நம்மளை வச்சுக்கிறதுக்காக இல்லை. அதுக்கு தான் அவங்க அவ்வளவு பாடுபடுறாங்க சார். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க செய்யல சார். 4 இடத்துக்கு ஒண்ணு இல்ல, பெரிய இந்த மதுரான்றாங்க இல்ல, அந்த இவர் கிருஷ்ணர் போனது அந்த ஊருக்கு போய் பாருங்க. அந்த ஊர் புனித தலன்றாங்க இல்ல, சாக்கடை ஆறா ஓடுது, சாக்கடை ஓடுது சார். கொஞ்சம் நஞ்சம் சாக்கடை எல்லாம் கிடையாது, ஓவரால எல்லாம் சாக்கடை ஓடுது. இப்போ இந்தியாவுக்குள்ளே வெளிநாடு விட்டுருங்க, இந்தியாவுக்குள்ளேயே இந்த டொமஸ்டிக் டூரிசம்னு ஒண்ணு உண்டு. அதாவது இந்திய ஸ்டேட்லயே எந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க அதிகமா வெளியூர் போறாங்க, ஏன் போறாங்க? கையில காசு இருக்கு, உண்மை அதுதான். ஒரு நடுத்தர வர்க்கம் ஒண்ணு இல்லை, இந்த நடுத்தர வர்க்கம்ன்றல, இந்த நடுத்தர வர்க்கம்ன்றது நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. நம்மளை தாண்டி போனீங்கன்னா ஒண்ணு மேல்தட்டு மக்கள் இல்ல கீழ்த்தட்டு மக்கள், அவ்வளவுதான். நாட்டுக்கு போனீங்கன்னா இவ்வளவுதான் நிலைமை. இந்த நடுத்தர நல்லா கேட்டுங்க, மேல இருக்கிறவனும் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க மாட்டான், கீழே இருக்கிறவனும் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க மாட்டான். எவன் தெரியுமா கவர்மெண்ட்டை போட்டு உழுக்குன்னு உழுக்குவான்? நடுத்தர மக்கள் மட்டும்தான். அந்த கேட்டகரியா அவங்களுக்குள்ள கிடையாது சார். இப்ப இவ்வளவு தூரம் இங்க எல்லாம் டெவலப் நல்லா போய் லிஸ்ட் எடுத்து பாருங்க. வேர்ல்டு பூரா வெளியில போய் உட்கார்ந்து இருக்கிறவங்க முக்காவாசி பேர் இங்க இருந்து அங்க ஏற்றுமதி ஆக்கினவங்க தான் வெளியில. அதுக்காக வடக்குல எவனும் படிக்கவே இல்லைன்னு சொல்லல, அந்த சதவீதம் ஒண்ணு இருக்குல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இங்க இருந்து பாதி பேர் அங்க போனவங்க தான். இன்னமும் அங்க இருக்கிறவங்க ஐயா மோடி எங்க போனாலும் சார் நேச்சுரலாவே நமக்கு எல்லாமே நல்லா இருக்கு சார். எல்லா இடத்துலயுமே இந்தியா, இன்னும் சொல்ல போனா குஜராத் இருக்கிறது பிஃபோர் த இண்டிபெண்டன்ஸ் பயங்கரமான சிட்டி குஜராத் தான். பொருளாதாரத்துல சரி, படிப்புல சரி, எல்லாமே இது எல்லாமே குஜராத்ல இருந்தது. ஏன் அது டெவலப் ஆகல அதுக்கப்புறம்? ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் வெள்ளக்காரன் கையில இருக்கும் போது அவ்வளவு தூரம் நல்ல டெவலப்மெண்ட் இருந்துச்சு இல்ல, ஏன் ஆகல? நமக்கு எத்தனை தடவை உணவு பஞ்சம் வந்திருக்கு தெரியுமா? இந்த 70s எல்லாம் பயங்கர உணவு பஞ்சம், சோத்துக்கு திண்டாண்டுச்சு தமிழ்நாடு. அந்த ஸ்டோரி எல்லாம் நமக்கு யாருக்குமே சொல்லவே கிடையாது. ஒரு கவலை சோறு கிடைக்கிறதுக்கு அவ்வளவு வள அலைஞ்சாங்க, கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் தமிழ்நாட்டுல. அது எல்லாத்தையும் தாண்டி தான் இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வீடு உட்கார்ந்து இருக்கோமே. இல்லப்பா எல்லாரும் ஓரளவுக்கு செட்டில் ஆகி உட்காந்து, எல்லாரும் ஓரளவுக்கு ஒண்ணு இல்லப்பா, குடிக்கிறது தப்பு, ஆனா குடிக்கிறதுக்கு காசு எங்கேருந்து வருது? சம்பாதிக்கிறான், குடிக்கிறான். இது கவர்மெண்ட் நடத்துது அந்த அந்த டிசிஷனுக்கே நான் போகல. சம்பாதிக்கிறான் ஒவ்வொருத்தரும். ஆனா அந்த சார் எல்லா இடத்துலையும்
காசு பறி போறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் எல்லாரும் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் யாரும் வந்து போயிட்டு விழுகிறது தான். நம்ம என்ன பண்ண முடியும்? கொள்ளையடிச்சுட்டு போயிட்டானா, இல்ல ஒன்றை திருடிட்டு போயிட்டானா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஏதாச்சும் பேசலாம். நம்ம கொண்டு போய் காசை வாரி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தானே கண்ட்ரோலா இருக்கணும். புடிச்சு கொண்டாந்து வாயில இருந்து புடிச்சு ஊத்துறாங்களா என்ன? அதனால இந்த டெவலப்மெண்ட் ஆகல. தமிழ்நாடு வந்து அண்டர் இது போயிட்டு இருக்கு. தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. மற்ற ஸ்டேட்டை காட்டிலும் தமிழ்நாடு ரொம்ப டவுனா இருக்கு. இந்த பேச்சையெல்லாம் அவங்க எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா, அப்பத்தானே வந்து நம்ம கொண்டு பக்கத்துல டாக்டர் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. நம்ம ஆளுகளே இருக்க ஆளுகள்ல. நம்ம ஆளுங்க இருக்கிறப்ப அதையும் சேர்த்து தானே கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படி யாருக்காச்சும் ஆனா இதை பேசுறவங்களுக்கும் சரி, இதுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கும் சரி நல்லாவே தெரியும். இருக்கிறதுலே தமிழ்நாடு பெஸ்ட். இந்தியாவிலேயே தமிழ்நாடு பெஸ்ட். ஏன்னா நம்மளை ஆண்டவங்க அந்த அளவுக்கு பெஸ்ட். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சு டெவலப் பண்ணணும் எப்படியாச்சும் நினைச்சு நமக்காக போராடி நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு நம்மளை தூக்கி இப்ப மேல நிப்பாடி இருக்காங்க. எது சொன்னாலும் எது பண்ணாலும் எதையும் யோசிக்காம அதை அவன் சொல்றது அப்படியே முழுசா அப்படியே மண்டையில ஏத்துக்காம எல்லாத்தையும் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசுறோம் இல்லைங்களா? இந்த பேச்சு எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? நமக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது எல்லாம் அவங்க. அதனால இன்னொரு தடவை இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன ஒரு கொடுமைன்னா, இதை செஞ்ச ஒரு ஆளு ஆமா சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை சார். பிரேமலதா சொன்னது 100% உண்மை. இங்க இது போதை பழக்கம் அதிகமாயிடுச்சு, பொண்ணுகளுக்கு பிரச்சனை அதிகமாயிடுச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம அடக்கணும். இதெல்லாம் வெறும் இந்த டெவலப்மெண்ட் கிடையாது, அந்தையும் வந்து நம்ம அடக்கி ஒடுக்கி கொண்டு வரணும். ஆனா அப்படி கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது தனிப்பட்ட மனுஷங்களை. ஆனா அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த 3 பிரச்சனை, மெயினா 3 பிரச்சனை, போதை, பொண்ணுங்க பிரச்சனை, லஞ்சம், இந்த 3 தான் தமிழ்நாட்டு இதுவரை இல்லை அப்படின்னா இந்தியாவோட தலைநகரா தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகாது. த பெஸ்ட் சிட்டி. ஆனா அதை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப ரொம்ப கஷ்டம். தமிழ்நாடு இன்னொரு முறை தயவு செய்து யாரும் தப்பா பேசாதீங்க, தப்பா பேசுறதுக்கு அனுமதிக்காதீங்க. எவனாச்சும் தப்பா பேசுறான்னு கேட்டுக்கிட்டு சும்மா இருக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம்.